சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. ஸோ, உப்பச காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்டின்னே சொல்லிர்லாம். இந்த வாரம் என்னோட மீல் பிளானர் பார்த்தீங்க அப்டின்னா, சம்மருக்கு தகுந்த மாரி தான் இருக்கும். ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புடிக்கும் அப்டின்னு நம்புறேன். இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மீல் பிளானருங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மீல் பிளானர். உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம பாடிய வந்து இந்த சம்மர் டைம்ல டீஹைட்ரேட்டா வச்சுக்கிறது அப்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அதுக்காக தான் இதில வந்து ஒரு சில ஐட்டங்கள நான் ஆட் பண்ணியிருக்கேன். மண்டே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்மங்கூழ். கம்மங்கூழ் வந்து இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதா போயிருச்சு. ஒரு 2, 3 டைம் நான் இந்த வாரத்தில எடுத்துக்கிட்டேன். அது ரொம்பவே நல்லா இருந்த மாரி இருந்தது. அது கூட உருளைக்கிழங்கு. ஆஃப்டர்நூனும் கம்மங்கூழு, உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட எக்கு. நைட்டுக்கு வந்து ராகி இட்லி, சவ் சவ் சட்னி. சவ் சவ் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சவ் சவ் சட்னி வந்து ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இளநீர் ஆர் மோர். நம்ம பாடிய இப்ப வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சம்மர் டைம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. அப்படி இல்ல அப்படிங்கும்போது, சிக்கன் பாக்ஸ் அதாவது மாரியாத்தா அந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அம்மை அந்த மாரியெல்லாம் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கிறதுனால, நம்ம வந்து நம்ம பாடிய வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தண்ணியும் நெறைய குடிக்கணும். அதையும் தாண்டி எங்க போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகணும். நம்ம வீட்ல இருக்கும்போதே வந்து கொஞ்சம் வந்து நீர் சத்து அதிகம் உள்ளத சேர்த்திக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லதுங்க. டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, கீரை சாம்பார். கீரை சாம்பார் வந்து இங்க ஆந்திரால ஒரு மாரி கீரை போட்டு கீரை பப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ரெசிபி கத்து வச்சிருக்கிறேங்க. ஸோ, அதுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாலக்கீரையில இங்க நல்லா கிடைக்கும். அந்த பாலக்கீரையில செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் இருந்தா பாப்பாக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு. கம்மங்கூழ் பாப்பா குடிக்க மாட்டாங்க. அதனால அவளுக்கு சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலான்னு. நெக்ஸ்ட் டே வந்து பீட்ரூட்டும் பொரியலும், நேத்து வச்ச சாம்பார வந்து டியூஸ்டேக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஒரு பிளான்ல இருக்கிறேன். அது கூட நைட்டுக்கு வந்து ராகி இட்லி, வெங்காய சட்னி. வெங்காய சட்னியுமே கொஞ்சம் புளி போட்டு செய்வேன் நானு. டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு 2 சேர்ந்து இருக்கிற மாரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நைட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பீனட்ட வந்து பாயில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தாங்க. அதாவது நிலக்கடலைய. புதன்கிழமை பார்த்தீங்க அப்டின்னா, அகைன் வந்து கம்மங்கூழு. அது கூட மாங்காய நம்ம கட் பண்ணி போட்டு லேசா வந்து எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மாங்கா பொரியல்னு எழுதியிருக்கிறேன். புதன்கிழமை அவர் வீட்ல இருக்கிறதுனால அவரைக்கா பொரியல். அவருக்கு அவரைக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, அது கூடயே மதியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம். மேபி கம்மங்கூழ் வேணும்னா குடிச்சுக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகி தோசை. கடைசியா இருக்கும் மாவு. அது கூட ராகி தோசை செஞ்சுட்டு, சிக்கன் கண்டிப்பா புதன்கிழமை நம்ம வீட்ல இருக்கும். அதனால சிக்கன் கிரேவிங்க. இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எல்லாமே ஹெவியா இருக்கிற மாரி இருக்கிறதுனால, நான் வாட்டர் மெலன் போயிட்டேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி எல்லாம் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது இல்லைங்களா? அதனால தான் வாட்டர் மெலன் எழுதியிருக்கிறேன். வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, பாசிப்பருப்பு, அது கூட முட்டை காலையிலேயே. இதுல எல்லாத்துலயுமே ரேண்டமா நான் முட்டை எழுதியிருப்பேங்க. ஏன்னா டெய்லியும் ஏதாவது கொஞ்சம் புரோட்டீனாவது எடுத்துக்கணும். அதுல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல 2 கிராம், 3 கிராம் அந்த மாரியெல்லாம் இல்ல. ஆனா கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா? அதனால தான். அது கூட வெண்டங்காய் பொரியலு, சாப்பாடு, அதே பாசிப்பருப்பு மதியானத்துக்கு வெண்டங்காய் பொரியல் தாங்க. நைட்டு டின்னருக்கு வந்து மாவெல்லாம் முடிஞ்சிருக்கும். சரி ஒரு நாள் கேப் விட்டுட்டு அது கூட அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அன்னத்தன்னைக்கு சப்பாத்தி, தக்காளி குருமா தாங்க. நம்ம எப்பவும் வைப்போம் இல்லைங்களா? தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சு, ஐ மீன் இந்த தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சு வைப்போம் இல்லைங்களா? அந்த மாரி தாங்க. நைட்டுக்கு வந்து ஏதாவது போண்டா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பஜ்ஜி மாவு வந்து 3 பாக்கெட் இருக்குது. 1/4 கிலோ பாக்கெட்டு. அத முடிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அதனால வந்து நான் போண்டா எழுதிட்டேன். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, உப்பு பருப்பு. உப்பு பருப்பு வந்து எதுவுமே இல்லைங்க. சும்மா பருப்ப வேக வச்சு, அதில வந்து சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே தாளிச்சு விடுறதுதாங்க. அது கூட வந்து முள்ளங்கி பொரியல். முள்ளங்கி பொரியல் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அதில கொஞ்சம் வந்து நீர் சத்து அதிகமா இருக்கிற மாரி இருக்குங்க. அது வந்து ஜென்ட்ஸுக்கு குடுக்குறதுக்குமே ரொம்ப நல்லது. நம்மளுக்குமே நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது முள்ளங்கி பொரியல் சாப்பிடுறதுக்கு. அதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணலைன்னா கூட ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கும் அதே தான். நைட்டுக்கு வந்து இட்லி பிளஸ் கோகனட் சட்னி. கோகனட் சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? அதனால கோகனட் சட்னி எழுதிட்டேன். ரேர் தான் நான் கோகனட் வாங்குறது. இங்க காசு அதிகமா இருக்கிறதுனால. பட் அந்த இட்லிக்கும் கோகனட் சட்னி காம்போவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுண்டல். சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, தட்டப்பயிறு. தட்டப்பயிறு கூட ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. அது கூட முட்டைக்கோஸ் பொரியல். மத்தியானத்துக்கும் சாப்பாடு, தட்டப்பயிறு, முட்டைக்கோஸ் பொரியலுங்க.
நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி, புளிச்சட்னி. புளிச்சட்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெங்காயம், அது கூட புளி எல்லாம் போட்டு செய்வோம் இல்லைங்களா? அந்த மாரி தான். கிட்டத்தட்ட வெங்காய சட்னி மாரியா தான் இருக்கும். அதில கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். கொஞ்சம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, புளி சட்னி மாரி இருக்குங்க. அடுத்தது வந்து நைட்டுக்கு வந்து அதாவது ஸ்நாக்ஸ் டைம் அப்படிங்கிறது வந்து 5:30 to 6:30க்குள்ள. டின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்குள்ள முடிச்சுருவோம். 6:45 அப்படிங்கும்போதே முடிக்க ஸ்டார்ட் பண்ணிருவோம். சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு, சிக்கனு, அது கூட கேரட் பீன்ஸ் பொரியல். கண்டிப்பா எங்க வீட்ல சிக்கன் செய்றப்பவும் நாங்க வந்து பொரியல் செய்வோம். பிகாஸ் ஆஃப் ஃபைபர் அது. அதனால. அதுக்கப்புறம் சாப்பாடு, சிக்கன், கேரட் பீன்ஸ் பொரியல். நைட்டுக்கு வந்து தோசை, எம்டி இருக்கிற சிக்கன் ஆர் சிக்கன் குழம்பு ஏதாவது வச்சேன் அப்படின்னா, அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க. சண்டேல மட்டும் வெறும் சிக்கன் மட்டும் தாங்க எழுதுவேன். என்ன ரெசிபி அப்படிங்கிறத அன்னைக்கு நைட் தான் டிசைட் பண்ணுவோம் 2 பேரும். ஸோ அதனால. அது கூட ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளநீரோ ஆர் மோர். நான் வந்து தயிர் வந்து பெரிய ஒரு 1/2 லிட்டர் இந்த மாரி ஒரு டப்பா வாங்கி வச்சுட்டேங்க. அதனால எப்பாவது மோர் வேணும் அப்டின்னா, நான் மிக்ஸில போட்டு அத பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது சமையல் செய்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சம்மருக்கு இந்த பிளான் ஓகேவா? இல்ல இதெல்லாம் சாத்தியம் வராது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் கூட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் திருத்திக்க ட்ரை பண்றேன். இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே காஸ்ட்லியான பொருள் நான் ஆட் பண்ணவே கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இளநீர் கூட நீங்க பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கீழ வந்து மோர் வந்துருது. ஸோ கண்டிப்பா இந்த மாரி இந்த சம்மருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கும் கொஞ்சம் ஹைட்ரேட்டா இருக்கிற மாரி இருக்கும். நெறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளிய வர மாரி இருக்குங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.